ஹாய் உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மருந்து பொடி, அதாவது சோற்று மருந்து பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோற்று மருந்து பொடி, மருந்து குழம்பு பொடி, மருந்து பொடி, பேர்கால மருந்து பொடி அப்படின்னு சொல்லி இதுக்கு நிறைய பேர் இருக்குது. எல்லார் வீட்லேயுமே குழந்தை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மருந்து பொடியில் சோறு குழம்பு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மருந்து பொடியை டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் தரக்கூடியதாக இருக்குது. பிரசவத்துக்கு அப்புறம் வர்ற முதுகு வலி, உடல் வலி இது எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு இந்த மருந்து பொடி உதவியா இருக்கு. இன்னும் நம்ம வயிற்றுல இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கும் இது நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கு. நம்மளோட எல்லார் வீட்லயுமே ஈஸியா இந்த மருந்து பொடி வீட்லயே செஞ்சு நம்மளால ஸ்ட்ரென்த்தா சாப்பிடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க. நம்ம சேனல்ல பிரசவத்துக்கு அப்புறமா சாப்பிடக்கூடிய ஒரு 10 உணவுகளை பத்தி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல மருந்து பொடியை பத்தி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோல நிறைய மம்மிஸ் கமெண்டோ பண்ணியிருந்தாங்க மருந்து பொடி ரெசிபி கேட்டு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களே மாதிரி உள்ள மம்மிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க உறவுகளே. அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மருந்து பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா, சாலியா 100 கிராம், சதக்குப்பை 1/4 கிலோ, கருவாப்பட்டை 150 கிராம், மல்லி 100 கிராம், மஞ்சள் 10 கிராம், சோம்பு 50 கிராம், சீரகம் 100 கிராம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் சாலியா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. அதோட ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிடும். அது அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சதக்குப்பை, இதையும் அதே மாதிரி நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவாப்பட்டை, இதை நம்ம குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கோங்க. பெருசாக இருக்கும். உடச்சி போட்டு நம்ம வறுக்கும்போது டக்குன்னு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அப்புறம் முழு மஞ்சள், அதையும் இதே மாதிரி லைட்டாக வறுத்து விட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அப்புறம் சோம்பையும் நல்லா இதே மாதிரி வறுத்து நல்லா சிம்மில் வச்சே வருங்க, கரிஞ்சிடக்கூடாது. வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லியும் அதே மாதிரி நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. அப்புறம் ஜீரகத்தையும் அதே மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுருங்க. இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா திரிச்சுக்கோங்க. நம்மளோட ஜாரில் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது திரிக்க முடியாது. ஸோ நீங்கள் பக்கத்தில் ரைஸ் மில் ஏதாவது இருந்தனா அங்கே கொடுத்து திரிச்சுக்கோங்க. வீட்டில் கம்மியாக கொஞ்சமாக செய்யும்போது மட்டும் நம்ம ஜாரில் திரிச்சு சலிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் உறவுகளே, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான மருந்து பொடி ரெடி ஆயிரும். இதை மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. இந்த மருந்து பொடி ரெசிபிஸை குழந்தை பெற்றவங்க மட்டும் தான் சாப்பிடணும்னு கிடையாது. வயதுக்கு வந்த பெண்கள் சாப்பிடலாம். இன்னும் உங்களுக்கு மாதவிடாய் வர்ற டைமில் நீங்கள் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு அதிகமாக உதிரப்போக்கு இல்லாமல் கரெக்டாக போகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மருந்து பொடியை நம்ம சேல்ஸும் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.